தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 14 இறை வசனங்கள் 15 முதல் 24 முடிய. அக்காலத்தில் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுள் ஒருவர் இயேசுவிடம், இறையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார். விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவர்களிடம் தம் பணியாளரை அனுப்பி, வாருங்கள், எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார். அவர்கள் எல்லாரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்குப் போக்கு சொல்லத் தொடங்கினர். முதலில் ஒருவர், வயல் ஒன்று வாங்கியிருக்கிறேன், அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார். நான் 5 ஏர் மாடுகள் வாங்கியிருக்கிறேன், அவற்றை ஓட்டிப் பார்க்கப் போகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் வேறொருவர். எனக்கு இப்போதுதான் திருமணமாயிற்று, ஆகையால் என்னால் வர முடியாது என்றார் மற்றொருவர். பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார். வீட்டு உரிமையாளர் சினமுற்று தம் பணியாளரிடம், நீர் நகரின் வீதிகளுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர், உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாரும் என்றார். பின்பு பணியாளர், தலைவரே, நீர் பணித்தபடியே செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றார். தலைவர் தம் பணியாளரை நோக்கி, நீர் வழியோரங்களிலும் நடைபாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும். அழைக்கப் பெற்றவர்களுள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என உமக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 31ஆம் வாரம் நவம்பர் 4ஆம் தேதி 2025ஆம் வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்ம எல்லாரும் இறையாட்சி அப்படிங்கிற விருந்துல பங்கு பெறணும் அப்படின்னா எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போறதுக்கே நிறைய சாக்கு போக்கு சொல்றோம். ஓகேங்களா? அதுவும் இன்னும் டீப்பா போனோம்னா டெய்லியும் பூசைக்கு போ சொல்றாங்க. பட் நம்ம போறதில்ல. சரி, அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை போறதுக்கு ஒரு சாக்கு போக்கு. ஐயோ! காலை 8 மணிக்கெல்லாம் போணுமா? அப்ப 7 மணிக்கெல்லாம் எழுந்திரிக்கணுமேன்னு ஒரு சாக்கு போக்கு சொல்றது. ஐயோ! இன்னைக்குன்னு பாத்து உடம்பு சரியில்ல. தலை வலிக்கிற மாதிரி இருக்கே. ஸோ, சாக்கு போக்கு சொன்னோம்னா கடவுள் என்ன பண்ணிருவாரு? நீ தகுதி இல்ல. நீ வூட்லயே இருந்துக்க. நான் மற்ற மக்கள சேர்த்துக்கிறேன்னு சொல்லிருவாரு. ஓகேங்களா? அதனால எக்காரணத்த கொண்டும் கடவுளுடைய பணியில நம்ம சேர்றதுக்கு, செய்யறதுக்கு நாம எப்பயும் என்ன பண்ணக்கூடாது? சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்கக்கூடாது. அப்ப நாம கடவுளுடைய விருந்தை சுவைக்க மிஸ் பண்ணிருவோம். ஓகேங்களா? ஸோ, நாம ஏசப்பாவின் விருந்தை சுவைப்போம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவே புகழ், இயேசுவின் மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா, பிரைஸ் த லார்ட்.